ஹாய், குட் ஈவினிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லா பெண்களுக்கும் கடவுள் ஒரே மாதிரி தலையெழுத்து எழுதுறது இல்லைங்க. எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அது யாரும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது நிறைய பேருக்கு. அதனால என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் தாய்க்கும் சுயநலம் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். தாய் வீடும் நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க, நமக்கு கணவர் வீடும் கை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம படித்த படிப்பு சாகிற வரைக்கும் ஒரு ரூபாய் சம்பாதிக்க வைக்கும். படிச்சிருங்க, சம்பாதிச்சாதாங்க மதிப்பு. ஒரு ரூபா நம்ம கையில் இருந்தால் தாங்க நம்ம தாய் கூட வந்து நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா காலம் அந்த மாதிரியான காலம். தன்னலமற்றது தாயின் உள்ளம், தாய்மை நிறைந்தது கடவுளின் உள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னலமற்றது தான் தாயின் உள்ளம். ஆனால் இந்த காலத்தில் எந்த தாயும் அப்படி இல்லை. தனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கின்னு தான் மற்றதை பொம்பளை பசங்களுக்கு கொடுக்குறாங்க. தாம் பெற்ற பசங்களுக்கே தனக்கு போய் தான் கொடுக்குறாங்க. அதனால படிச்சிருங்க. படித்தாதான் பணம் வரும், பணம் வந்தால் தான் தைரியம் வரும், தைரியம் வந்தால் தான் மன வலிமை வரும், மன வலிமை வந்தால் மட்டும்தான் எல்லா சூழ்நிலையும் எதிர்க்கிற தன்மை வரும் நம்மக்கிட்ட. அந்த தன்மை வந்துடுச்சுன்னா சுற்றி இருக்கிறது எதை வேணாலும் நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதனால உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்களை அடிச்சாச்சு படிக்க வச்சுருங்க. நீங்கள் படிக்க வச்ச அப்புறமா அதுங்க லைஃப்பில் ஒவ்வொரு படிக்கட்டையும் தாண்டும் போது அந்த படிப்பும் நீங்கள் அடித்த அடியும் அவங்களுக்கு மனசில் வந்துகிட்டே இருக்கும். அதனால பெற்றவங்க பெண் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், பெண் பிள்ளைகளை படிக்க வச்சுருங்க. அதுதாங்க அவளுக்கு தைரியம். நீங்கள் நகை நட்டு காசு பணம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. அவளுக்கு படிக்க வச்சிட்டிங்கன்னா அது அவளுக்கு தைரியத்தை கொடுத்துரும். அந்த தைரியம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துரும். நன்றி.